ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். இது ஒரு வித்தியாசமான வழக்கு. சுயநலமும் பொதுநலமும் கலந்த புதுமையான வழக்கு. இதற்கு மூல காரணம் வேலையில்லாத நிலைமை, வறுமை, வாழ்வதற்கு வேறு வழியில்லாத கொடுமை என்பது குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கும் வாக்குமூலம். இங்கு குற்றவாளி கூண்டில் நிற்கும் சத்யராஜ் என்கிற ரங்கராஜ், மைசூரை சேர்ந்த ராஜி என்கிற ராஜலட்சுமி 2 பேருமே சட்டத்தை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பது அரசாங்கத்தின் தரப்பில் கூறப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டு. எல்லோரும் கள்ளம் கவனமில்லாத குழந்தைகளாகத்தான் பிறக்கிறோம், குற்றவாளிகளாக பிறப்பதில்லை. சந்திக்கும் சந்தர்ப்பங்கள் தான் சட்டத்தை மீற வைக்கிறது, நல்லவர்களையும் கெட்டவர்களாக மாற வைக்கிறது. இங்கே குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ரங்கராஜ், ராஜலட்சுமி இருவரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் ஒரு நீதிபதிக்கு தீர்ப்பளிப்பது சுலபம். ஆனால் இந்த வழக்கின் காரண காரியங்கள் நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். அப்போதுதான் எந்த காரணத்திற்காகவும் யாராக இருந்தாலும் சட்டத்தை மீறுவது தவறு என்பதை உணர வைக்க முடியும். குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் ராஜலட்சுமிக்கு சொந்த பந்தம் இருந்தும் சுய கௌரவத்திற்காக குற்றம் செய்திருக்கிறார். ஆனால் ரங்கராஜ் யார் என்று அவருக்கே தெரியாது. தமிழ்நாட்டில் எங்கோ ஒரு மூலையில் பிறந்து தாய் தந்தை யார் என்று தெரியாமல் வளர்ந்து ஊர் ஊராக அலைந்து திரிந்து முதலில் வயிற்று பசிக்காக திருடி அதுவே வாடிக்கையாகிவிட்டது. திருட்டே வாழ்க்கையாகிவிட்டது. ஓம் சுக்லாம் பிரதரம். ஐயா சொல்ல வேண்டியதோ சாமி, இது ஆம்பளைங்க கிரவுட், சில்லி கிரவுட். இது பொம்பளைங்க கிரவுட், லவ்லி கிரவுட். சாமி பொம்பளை ஒண்ணு வெட்டிட்டு நெஞ்சத்தை கிள்ளி விட்டாய் மகனே. நான் கிள்ளினது கடவுளுக்கே தெரியாது, இவருக்கு எப்படி தெரிஞ்சது? இருக்கு தரிசி போல இருக்கேன். சாமுண்டீஸ்வரி தாயே, 3 மாசத்துக்கு அப்புறம் ஜெயில இருந்து வந்திருக்கேன். பத்தி முதலமா சேர்த்து கொடுத்துருமா? இது பேராசை, இது நியாயமான ஆசை. மணி ஆட்டின பொம்பளை மயங்கிட்டாருங்க. நமக்கு என்ன அனுப்பிட வேண்டியதுதான். கோல்டோ ரோல்டு கோல்டோ குறைச்சி பார்த்தா தான் தெரியும். வெள்ளி ரொம்ப ஏழை போல. எல்லாம் போட்டாங்க. இந்த நேரம் பக்தி முக்கியானா காலியாச்சு போட்டுவாரு போல இருக்கு. என்ன விட்டுட்டு குள்ளம் கூட போனில்ல, குடிஞ்சுக்கிட்டே நில்லு. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். வேலை வேலை எல்லோருக்கும் உண்டு, வேலையின்றி யாரும் இல்லை. காலை மாலை வந்து போகும், ஆனால் வேலை வந்து போவதில்லை. காலகாலமாக இங்கு எல்லா உயிர்க்கும் வேலை உண்டு, வேலை உண்டு. ஞானம் என்னும் சோலை தன்னை வந்து பாரு. வேலை வேலை எல்லோருக்கும் உண்டு, வேலையின்றி யாரும் இல்லை.
வந்து அலைந்து தேடும் அதுவும் வேலைதான். பெண்ணு தேடும் அதுவும் வேலை, காதலித்தால் அதுவும் வேலை, தாலி கட்டு அதுவும் வேலை, குழந்தை பெற்றால் அதுவும் வேலை. பெண்ணு தேடும் அதுவும் வேலை, காதலித்தால் அதுவும் வேலை, தாலி கட்டு அதுவும் வேலை, குழந்தை பெற்றால் அதுவும் வேலை. சும்மா உட்கார்ந்து சோம்பேறியாயிருந்த போது முன்னாலும் பின்னாலும் மூக்காலே மூச்செடுக்கவே அதுவும் வேலை, எதுவும் வேலை, எதுவும் வேலை, வேலை வேலை எல்லோருக்கும் உண்டு. வேலையின்றி யாரும் இல்லை. காலை மாலை வந்து போகும், ஆனால் வேலை வந்து வந்து போவதில்லை. காலகாலமாக இங்கு எல்லா உயிர்க்கும் வேலை உண்டு, வேலை உண்டு. ஞானம் என்னும் சோலை கண்ணில் வந்து வாரு. வேலை வேலை எல்லோருக்கும் உண்டு. வேலையின்றி யாரும் இல்லை. தாரை கொடுக்கும் கிளீனர் அந்த மேலை நாட்டிலே எவ்வளவோ டாலர் உள்ள மல்டி மில்லியனர். தாரை துடைக்கும் கிளீனர் அந்த மேலை நாட்டிலே எவ்வளவோ டாலர் உள்ள மல்டி மில்லியனர். பணம் இருக்கும் ஒருவன் இங்கு ஆடுமாட்டம் இல்லவென்று அனைவருக்கும் தெரியும் உள்ளவென்று அனைவருக்கும் தெரியும். அதுவும் என்ன வேலை வேலை உயர்வும் தாழ்வும் எடுக்கின்ற கொள்கைகளில் போட மேலும் கீழென்ன செய்கின்ற வேலைகளில் போட அதுவும் வேலை, இதுவும் வேலை, எதுவும் வேலை, வேலை வேலை எல்லோருக்கும் உண்டு. வேலையின்றி யாரும் இல்லை. காலை மாலை வந்து போகும், ஆனால் வேலை வந்து வந்து போவதில்லை. காலகாலமாக இங்கு எல்லா உயிர்க்கும் வேலை உண்டு, வேலை உண்டு. ஞானம் என்னும் சோலை கண்ணில் வந்து வாரு. வேலை வேலை எல்லோருக்கும் உண்டு. வேலையின்றி யாரும் இல்லை. வேலை வேலை எல்லோருக்கும் உண்டு. வேலையின்றி யாரும் இல்லை. ಡಾಕ್ಟ್ರು ಇಲ್ಲ ವಕೀಲು, ടീച്ചർ ഇരിಬೇಕು. എങ്ങനെ ആയാലും അഴകായ പെൺകുട്ടിയാണ്. யார பத்தி வேணாலும் பேசுங்க. இந்த ராஜலட்சுமி பத்தி தப்பா பேசுறவங்க சொந்த பல்லோட ஊடு திரும்ப இல்ல. ஒரு ஆபீஸ்ல ஆபீசரு 2000 ரூபாய் சம்பளம். ಬಸ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡಿ ನಡಿಗೆ ನಾನು ಅಷ್ಟಮಟ್ಟಿ ನೋಡಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನೀ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ? ನಾನು ಪಿಕ್ಚರ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಯಾವ ಥಿಯೇಟರ್ಗೆ? എവിടെ ജോലി നോക്കുന്നത്? ഫോൺ ജോലി പാത്തിട്ട് പോടാ. செய்யும் தொழிலே தெய்வம். ஓடிவா ஓடிவா. ஏசுபுரானே முஸ்லிமோ அல்லாஹு அக்பர் அக்பர் அல்லாஹ் நல்லா குனி அக்பர். என்ன எப்ப குனிகிறாங்க எப்ப நிமிடுறாங்கன்னே தெரியல. அக்பர் அல்லா 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 அல்லா. என்ன கன்ஃபியூஸ்டா? கன்வெர்ட் ரெண்டு ஒண்ணுதான்ப்பா. ஈத் முபாரக் ஈத் முபாரக் ஈத் முபாரக் ஈத் முபாரக்.
ईद मुबारक। ईद मुबारक। ईद मुबारक। ஈத் முபாரக். ईद मुबारक। அல்லா உள்ள இருந்தது வசதியா போச்சு. ஈத் முபாரக். ईद मुबारक। ஈத் முபாரக். ஏன் கம்பி போட்டு அடிச்சுட்டு இருக்க? இந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல என்ன மாதிரி திருட்டு கைத்து போட்டுருக்காங்க. நான் என்னடான்னா உன்னுடைய திருட்டு கழுத்து பேக்குன்னு வந்திருக்கேன். நீ என்னடான்னா தம்பி திருட்டு கழுத்து போட்டான் அப்படின்னு அடிச்சுட்டு இருக்கேன். சின்னவங்க பண்ண தப்பு, பெரியவங்க பண்ண வருமானம். அதோகலே இந்த இது ಕಲೆಕ್ಟರ್ ಕೈಯೆತ್ತುಕಾಗ ಬಂದಿದೆ, ಇದು ತಹಸೀಲ್ದಾರ್ ಕೈಯೆತ್ತುಕಾಗ ಬಂದಿದೆ, ಇದು TSO ಕೈಯೆತ್ತುಕಾಗ ಬಂದಿದೆ, ಇದು ಯಾವುದೋ ಲೋನ್ ಸೆಕ್ಷನ್ ಅಂತೆ, ಇದು RI ಕೈಯೆತ್ತುಕಾಗ ಬಂದಿದೆ. ಮೊತ್ತ 500 ರೂಪಾಯಿ ಬಂದಿದೆ. ನಿನಗ್ 300. என்ன நீ கஷ்டப்பட்டு கையெழுத்து போடுற, உனக்கு 300. நான் கஷ்டப்பட்டு ஆள் பிடிக்கிறேன், நம்ம கமிஷன் 200 ரூபாய். மாடல் எல்லாம் இதுல வச்சிருக்கேன். நீ நல்லா கையெழுத்து போட்டுருவ, அப்போ இதெல்லாம் கையெழுத்து போட்டுருவல்ல. என்னம்மா? ஏமா இவ்வளவு நாளா கடகடன்னு போய் கையெழுத்து போட்டுட்டு கமிஷன் வாங்கிட்டு இருந்த, இப்ப தம்பி திருட்டு கையெழுத்து போட்டுட்டான்னு மனசு மாறிச்சா? இந்த பாருமா, எல்லாரும் ஒரு வகையிலே தப்பு பண்ணிட்டுதாமா இருக்கோம். அதுல நாம மட்டும் அதிசயம் இல்ல. இத பாருக்கா, அடுத்த மாசம் எனக்கு ஜெய்ப்பூர் கால் வாங்கி தரல, நான் ஸ்கூலுக்கும் போக மாட்டேன், டியூஷனுக்கும் போக மாட்டேன். லேட்டா வந்ததும் இல்லாம ஜெய்ப்பூர் கால் வர கேக்குற மகாராணிக்கு இதுல போன சேவலமா இருக்கணும். சேவலத்துக்கு இல்லக்கா, தோல் வலி தாங்க முடியல, அதனால நடக்க முடியாம உட்கார்ந்து உட்கார்ந்து வந்தேக்கா. போய் சாப்பிட, அடுத்த மாசம் வாங்கி தரேன் போ. இது தாசில்தார். இது கலெக்டர். இது PA. இது MP. இவங்களுக்காக இந்த மாதிரி கேவலமான காரியத்தெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. யாக்கேமா கண்ணீர்? இங்க பாரு, உங்களுடைய ஹட்டத்தினால தானே, பிடிவாதத்தினால தானே நாம இப்படி பண்ண வேண்டியதா இருக்கு. அங்க உன் மாமா உன்னதான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி மெடாஸ்புரா கார்ல சுத்திட்டு இருக்கான். இங்க பாரு, நீ சரின்னு சொன்னா உன் குடும்பமே சிரிக்கும்ல. இத பாரு, நம்ம உறவு இப்படி இருக்கணும்னா என் மாமனை பத்தி பேசக்கூடாது. ஒரு மை பெருசா அட்வைஸ் பண்ண வந்து